அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வந்து 5 பழமான தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு ஆக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு. சேர்த்துட்டு ஆயில் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வெட்டி வச்ச முருங்கைக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆயிலே சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லேயே வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதுவும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காய் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து ஆயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். கூடயே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து முருங்கைக்காய் வேவதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா முருங்கைக்காய் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம புளியை வந்து கரைச்சி அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வெந்துருந்துச்சுல, அது கூட நம்ம அதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் பண்ணாமல் சேர்த்து நல்லா ஒரு வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லாம் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளம் வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கிட்ட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வீடு மணக்கிற அளவுக்கு ஹோட்டல் ஸ்டைல் முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி தோசை சாப்பாடு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.